அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. முன்னாடி இருந்ததோட இப்போ ஒரு மாசமா யூஸ் பண்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது நர்சரி போயிட்டு கொஞ்சம் ரோஸ் செடி, மல்லிப்பூ செடியெலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நீங்கள் ஷார்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து வைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் கரெக்டான இடம் வந்து எங்களுக்கு செட் ஆகலை. ஆல்ரெடி கார்டனாக ஒரு இடம் வந்து செட் பண்ணி நெட் போட்டு வச்சுருக்கோம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து நிறைய ஆகிடுச்சு. ஸோ வச்சாலும் ஒன்று மேலே ஒன்று டம்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இனிமேல் வந்து அப்படியே வீட்டை சுற்றி வந்து வச்சு விட்டுட்டு நெட் கட்டி விட்டுடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு ஃபஸ்ட்டு இதாக பார்த்திங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ரோஜா பூச்செடி, மல்லிப்பூ செடி இதெல்லாம் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே அவங்க சொன்னாங்க, நீங்கள் குழியில் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு வைங்க, எறும்பு வந்து வேறு வந்து அரிக்காமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் எல்லா குழிக்கும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அத்தை வந்து எல்லா செடியும் வச்சாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் கைக்கு செடி நல்லா வரும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா அத்தை வச்சது தான். எல்லாமே இது வரைக்கும் நல்லா இருக்கு. அதனால் இந்த 5ஐயுமே பார்த்திங்கன்னா அத்தையே கூப்பிட்டு வைக்க சொல்லிட்டோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டும் போதே என்னோட பெரிய ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நிறைய செடிகள் வைக்கணும் அப்படின்னு தான். ஃபஸ்ட்டு இதாக பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கார்டன் ரெடி பண்ணி அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டை சுற்றி வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் மரம் நல்லா பெருசாகிட்டு இருக்கு. நிறைய காய்கறி, பழம், ரோஜாப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூன்னு சொல்லிகிட்டே போகலாம். எல்லா செடியும் வைக்கணும்னு ஆசை. ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து செடி வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போதே செடிகளுக்குனே ஒரு லோடு செம்மண் தனியாக வாங்கி வச்சுட்டோம். அதனால் எந்த செடி வச்சாலும் அந்த மண்ணிலேருந்து எட்டு கொட்டி தான் வந்து செடி வச்சுட்ருக்கோம். அப்போ தான் செடியெல்லாம் நல்லா வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 வகையான ரெட் ரோஸ், டார்க் ரெட் கடைகள்லாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி, லைட் ரெட் ஒன்று, எல்லோ கலர் 7 days, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி, நாட்டு மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். செடி வச்ச கையோடு பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து கட்டி விட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் கோழி வளர்த்துறோம்ல, ஒரு செகண்ட் கூட விடாது. நாங்கள் இந்த பக்கம் போன உடனே அடுத்த செகண்டே வந்து எல்லாத்தையும் பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் கையோடு பார்த்தீங்கன்னா நெட்டு கட்டி விட்டுட்டோம். ஸோ அன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறதுனால எங்களோட இன்னொரு வீட்டில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இந்த வீட்டில் சாமி கும்பிட்டா தீபி வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ரீசெண்டாக இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு 3 பீஸ் குக்வேர் செட்டும் ஒரு புட்டு மேக்கரும் ரிவ்யூக்காக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 3 பீஸ் குக்வேர் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய், ஒரு ஃப்ரை பேன், ஒரு மில்க் பேன், இந்த 3 வரும். இந்த 3 பீஸ் குக்வேர் செட்டில் எனக்கு பிடிச்சதே ஹேண்டில் தான். நல்லா ஹெவியான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டும் நல்லா வெயிட்டாக இருந்தது. கடாய் பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் கெப்பாசிட்டி, ஃப்ரை பேன் வந்து 1.4 லிட்டர், மில்க் பேன் 1.2 லிட்டர். என்னோட ஃபேவரட் வந்து மில்க் பேன் தான். க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்தது. இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டோட குவாலிட்டி எப்பயுமே சூப்பராக இருக்கும், லைஃப் டைமும் நல்லா வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புட்டு கூடும். இதில் கீழே வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குழலில் வந்து மாவு போட்டு வச்சிட்டோம்னா வித்தின் ஒரு 5 minutesக்குள்ளே ரெடி ஆகிரும். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கும்போது நம்ம கோடு உமாவோட WA யூஸ் பண்ணும் 12% வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஆனந்த மஞ்சத்தில் அவிழ்ந்தாலும் குழலழகு, அடையாள முத்தத்தில் அழிந்தாலும் பொட்டழகு, என்னோடு காதல் வந்தால் பிறை கூட பேரழகு, என்னோடு காதல் வந்தால் பிறை கூட பேரழகு, என்னோடு நீ இருந்தால் இருள் கூட லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாகவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் க்ளவுடியாக தான் இருக்குது. ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு ஊரில் மழை இல்லை. எங்கள் அம்மா வீடு ஈரோடு, அங்கே வந்து நல்ல மழைன்னு வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போ தோணுச்சு இங்கே மழை பெஞ்சால் கூட மாடுகளுக்கு வந்து புல் இருக்கும், தீவனம் வாங்குறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்கு மழை இல்லை. உங்கள் ஊர் சைடு எப்படின்னு சொல்லுங்கள். லேகனுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே நான் சாமி கும்பிட வந்து ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிடுவேன். அதுவே அவனுக்கு ஒரு இப்போ ஹேபிட்டாக மாறிடுச்சு. அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் வீடு ஃபுல்லாக ஊதுபத்தி காமிக்கிறோமான்னு வாங்கிட்டு அவன் தான் ஃபுல்லாக ஊதுபத்தி காமிச்சிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணா. டாட்டா போட்டியா? என்ன ஹோம்ஒர்க்கு? என்ன ஹோம்ஒர்க் எழுதுற? இங்கிலீஷ். நாளைக்கு. ஏன் நாளைக்கு?
ஓ அப்போ உனக்கு இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் வேண்டாம், மேக்ஸ் ஹோம்ஒர்க் மட்டும் எழுதுவேன். எழுதுடா இருக்கா. நான் ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், லேகனுக்கு ஹோம்ஒர்க்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் மேக்ஸ் ஹோம்ஒர்க்னா மட்டும் யாரையும் எதிர்பார்க்காம அவன் பாட்டுக்கு எடுத்து வச்சு எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஒருத்தங்க கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க எப்போ இருந்தால் அவனாக வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னு. நிஜமாக எனக்கு அதெல்லாம் வந்து ஞாபகம் கிடையாது. கொஞ்ச நாள் வந்து அவன் பழகணும் அப்படிங்கிறக்காக கைப்பிடிச்சி எழுதி விட்டேன். அதுக்கப்புறம் அவனே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு கூட நிறைய பேர் வந்து கைப்பிடிச்சி எழுதி விடாதீங்க, அது ஒரு பழக்கமாக மாறிடும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை பிகினிங் ஸ்டேஜில் ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே போனால் தான் அவங்களுக்கு எல்லா பழக்க வழக்கங்களுமே ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அதுக்குள்ளே ஈஸியாக வந்து இன்வால்வ் ஆகிடுவாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சோளக்கருது வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா. அதனால் ஈவினிங் ஸ்நாக்கு அதை வந்து வேக போட்டுட்டு, இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு காஃபி, லேகனுக்கு ஒரு கப் மில்க்கு, தீபி வந்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி லேகனோட ஸ்டடி டேபிள் பற்றியுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஷார்ட் வீடியோவில் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க வாய்ப்பு இல்லை. அதில் போட்டோம்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசானில் வாங்கியிருந்தேன், 3000 rupees. லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அமேசானில் ரிவ்யூ படித்து பார்த்து கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மழை கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சோளக்கருதோட ஒரு கப் ஸ்ட்ராங்கான காஃபி அவ்வளோ இதமாக இருந்தது. எங்களோட ஈவினிங் ஸ்நாக்கை நாங்கள் 3 பேர் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். நைட்டு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கும் தீபிக்கும் திணை மாவில் வந்து புட்டு, மித்தவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் 1 part ரெசிபி வந்து வச்சுட்டேன். கடையில் வாங்கின மாவு தான். இப்போ கடைகள்லேயே திணையில் புட்டு மாவு, ராகி, கம்பு, கருப்பு கவனியாசம், சோளம் அப்படின்னு வந்து வந்துடுச்சு. நான் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி அது காலியானதுக்கப்புறம் அடுத்தது சிறுதானியத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எப்பயும் போல தான் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டே வாங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஈரப்பதத்தோடு இருக்கணும், வரன்னு வந்து இருக்கக்கூடாது. வரன்னு இருந்தால் சாப்பிடும்போது விற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம நல்லா பிடிக்கும்போது பிடிக்க வரணும், உதிர்த்தி விடும்போது ஈஸியாக வந்து உதிரணும். அதுதான் வந்து பதம். எந்த புட்டு மாவு வாங்கினீங்கனாலும் இதே தான். ஸோ இந்த மாதிரி நல்லா பிடிச்சி பாருங்கள், பிடிக்க வரணும், உதிர்த்தி விட்டால் இந்த மாதிரி ஈஸியாக வந்து உதிரணும். இது ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி அழுத்தி ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து வேக வைக்கும்போது புட்டு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். நான் எல்லாத்தையும் ஒரே டைமில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒன்று காலியானதுக்கப்புறம் அடுத்தது வாங்கினோம்னா நாம்ளும் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பொருளும் வந்து வேஸ்ட் ஆகாது. ஒரு சைடில் புட்டு மாவு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் சாப்பாடும் விசில் போட்டு வச்சுட்டேன். புட்டு கொடுத்துற தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம்னா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். புட்டு மாவு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா உரிச்சு அவங்க கொடுத்துருக்க அந்த குட்டி பிளேட்டை புட்டு குழலுக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புட்டு மாவு, மறுபடியும் தேங்காய், புட்டு மாவுன்னு போட்டுகிட்டே வந்துட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சு க்ளோஸ் பண்ணி தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் வைங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வைக்கக்கூடாது. கொதி வந்ததுக்கப்புறம் வச்சுட்டிங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து புட்டு நல்லா வந்து ரெடி ஆகிரும். அதே மாதிரி எந்த வகையான புட்டாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இனிப்பு புட்டுக்கும் நல்லாயிருக்கும், கார புட்டுக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அது எடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்கள். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக வந்திருந்தது, சாஃப்டாக இருந்தது புட்டு. ஸோ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க மாதிரி புட்டு மாவு பார்த்துக்கோங்க. வரன்னு இருக்கும்போதே பிடிக்க வரும், ஆனால் அப்படி வந்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப வரன்னு ஆயிரும், சாப்பிட முடியாது. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. மொத்தம் 2 பேட்ச் மாவு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டு ரெண்டாவது வந்து மறுபடியும் இன்னொன்று வந்து போட்டு வச்சுட்டேன். நாங்கள் நைட்டு வந்து இனிப்பு புட்டு நாட்டு சக்கரை வந்து போட்டு சாப்பிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு தாளித்து கார புட்டும் வந்து சாப்பிட்டுருந்தோம்.
ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டுமே பெரிய வித்தியாசம் கிடையாது, நார்மலான புட்டு மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த மாதிரி சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து வந்து சாப்பிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேர் கேர் ரூட்டீன் ஷேர் பண்ணுங்க. முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் வந்து டென்சிட்டியாக இருக்குது, லென்த்தியாக வளர்ந்துருக்கு, என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஹேர் கேர் ரூட்டின்னு நான் போட்டிருந்தேனோ அதே தான் இப்பயும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதனால ஜஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்ன ஷாம்பூ, கண்டிஷ்னர், சீரம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். நாட் அ ப்ரமோஷன், இது வந்து நான் என்னோட பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் வந்து வளர்ந்துருக்கு. இன்னுமே நல்லா வளர்ந்து இருந்தது. நான் வந்து லாஸ்ட் வீக் தான் கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். அப்பப்போ லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டாதான் ஹேரோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் இப்போ என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து காமிச்சிடுறேன். ஹேர் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ண இந்த ஆயில். இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலேயே வந்து நான், தீபி, என் ஹஸ்பண்ட், என் பையனுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட லிங்க், இந்த ஆயில் எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிற லிங்க் வந்து மேலே டேக்ல வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வீக்லி 2 to 3 டைம்ஸ் இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா பிராண்டோடது எனி வேரியன்ட், அதாவது ஆன்டி ஹேர் ஃபால், ஆன்டி டேண்ட்ரஃப், டெய்லி கிளென்சிங் அப்படின்னு நிறைய இருக்குது. எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஹிமாலயா பிராண்ட் வந்து எனக்கு நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இது போட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷனருக்கு இப்போ 1 மாசமா யூஸ் பண்ணுறது ட்ரெஸ்ஸமியோட கெரட்டின் ஸ்மூத். இந்த கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும், முடி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். என்னோட ஸ்கேல்ப்புக்கு, என்னோட முடிக்கு வந்து நல்லாவே இது வந்து செட் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்தது, 290 rupees. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month வந்து நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விலை அதிகம்தான். ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா முடி கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது சீரம் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுக்கு ஸ்டெரக்ஸோட சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வீடியோன்னு போட ஆரம்பித்த காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்துமே இது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது இதே தான் வாங்குவேன். அதுலேயும் 2 கலர் இருக்குது, இது கோல்டு, அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூ ஒன்று இருக்குது. எனக்கு வந்து கோல்டு தான் வந்து செட் ஆகுது, அதனால இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டைம்ஸ் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுங்க. நாம் ஸ்கேல்பை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் வந்து இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற இதெல்லாம் வந்து ஒரு 50% அப்படின்னா நாம சாப்பிட்ற சாப்பாடு 50% வந்து இருக்கும். வெறும் எக்ஸ்டர்னலாக இதை மட்டும் போட்டுட்டு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னன்னா, நான் வந்து ஹெல்த்தியாக காலையில் வந்து சுகர் போட்டு காஃபி எடுக்கிறத அவாய்ட் பண்ணதுலேருந்தே என்னோட ஹேர்லேயும் சரி ஸ்கின்லேயும் சரி நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து ஹேர் க்ரோத்துக்கு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 மிளகு டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு அது வேண்டாம்னா அதை விட்டுருங்க. லைட்டாக உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி, வடிகட்டலாம் கூடாது, அப்படியே நல்லா ஸ்மூத்தாக வந்து கிரைண்ட் பண்ணிட்டு ஜூஸாக வந்து எடுத்துக்கோங்க. இது ஹேர்க்கும் சரி, ஸ்கின்க்கும் சரி, ஸ்டொமக்கும் சரி, உங்கள் வெயிட் லாஸ்க்கும் சரி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக எக்ஸ்டர்னலும் பண்ணாமல் இருக்க முடியாது. எக்ஸ்டர்னல் ஒரு 50% அப்படின்னா இன்டர்னலாக நம்ம எடுத்துக்கிற சாப்பாடும் வந்து ஒரு 50%. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹேர் க்ரோத் இருக்கும், முடி கொட்டுறது வந்து கம்மியாக இருக்கும், டேண்ட்ரஃப் பிரச்சனையே வந்து இருக்காது. ரெண்டுமே ஈக்குவலாக 50-50 வந்து எடுத்துக்கோங்க. இது விட்டாலும் பிரச்சனை தான், அது விட்டாலும் பிரச்சனை தான், ரெண்டுமே வந்து பேலன்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஹேர் க்ரோத்தில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் 1 வீக் வந்து யூஸ் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு வந்து கேட்டால் அது வந்து இல்லை. ஒருத்தருக்கு 1 மாசத்துல சரியாகும், ஒருத்தருக்கு 3 மாசத்துல சரியாகும், ஒரு சிலருக்கு 6 மாசத்துல, 1 வருஷத்துல, எப்படி வேணாலும் நாம் எடுத்துக்கிற சாப்பாடு நம்ம ரெகுலரா அதை ஃபாலோ பண்றதை பொறுத்து தான் ஹேர் கேர். எதுவுமே ஒரே நைட்ல வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால கண்டினியூஸா வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல
அடுத்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, நம்ம சேனல்ல அதிகமா கேட்கப்பட்ட ஒரு வீடியோ. என்ன வீடியோ நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஹோம் டூர், ஃபார்ம் ஹவுஸோட ஹோம் டூர் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.